ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரண்டை ஊறுகாய்க்காக பிரண்டை பறித்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு இது போல் எடுத்துக்கலாம். எடுத்து அலசிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். பிரண்டையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நல்லா 2 தடவை அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்தாச்சு. இதை நம்ம நைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அலசி சுத்தம் பண்ணதை நம்ம இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல கொழுந்து தான், அதனால் நம்ம நாரெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணோன்னே காமிக்கிறேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடுகு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரியுது, நல்லா வாசனையாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நம்ம இப்போ பவுடர் ஆக்கிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பிரண்டையை வதக்கிறதுக்காக நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கலந்துடணும். எல்லா பிரண்டையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ஊறுகாய் செய்யும்போது மிளகாத்தூள் போடுவோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். மிளகாயை குறைச்சிக்கிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அப்பப்போ பருத்தி எடுத்துக்கணும்.
இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு கரைச்சி அதை சேர்த்துக்கணும். நல்லா வதங்கணுன்னே இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நசுக்கி மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி சாரில் பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை ஒரு ஓட்டிடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இதில் வந்து இந்த வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஓடலைன்னா லேசாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மிக்ஸி அரைச்சி கலந்து தண்ணி கொஞ்சம் லேசாக அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம நல்லெண்ணெய்ங்கிற ஊறுகாங்கிறதுனால நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்காங்க. சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் இது மாதிரி வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகோட சேர்த்து உளுத்தம் பருப்பு அதில் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் 4 மிளகு திருத்தினீங்கன்னா இதில் நல்லா 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பிரண்டை இதில் சேர்த்துக்கலாம். லேசாக இந்த சின்ன தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம
ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இல்லை வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இதை அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கடுகு, மிளகாய், வெந்தயம். இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில். எந்த அளவுக்கு நம்ம கரண்டியெல்லாம் நிறையா சேர்த்துருக்கோமோ அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் முன்னாடி ஒரு 50 கிராம் போல் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 50 கிராம் ஊற்றிருக்கேன். அதனால் ஒரு 10 நிமிஷம் மேலே வந்து எண்ணெய் வரும், பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திக்கலாம். இதனால் எண்ணெயெல்லாம் மேலே வருது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஸ்லோ வச்சு நம்ம அப்பப்போ இது பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இல்லை தோசை, இட்லி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். கஞ்சி சாதத்துக்கும் சாப்பிட்லாம். பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நீங்களும் அது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்துங்க. ஓகே, பாய். இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆவி ஊற்றி கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். பிரண்டை ஊறுகாய் ரெடி.